எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 182வது வீடியோ, அதாவது 32வது வீடியோ இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 9வது சாப்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி தரேன். ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன இவர் சொல்கிறாருன்னா, அதாவது இன்னொன்று நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, காசு உள்ளவன், பணம் உள்ளவனுக்கு பணம் அவனை தேடி தேடி வருது. பணம் இல்லாதவன் எப்போவுமே ஏழையாகவே இருக்கான். ஏழையாகவே இருக்கான். பணக்காரன் ஆகிட்டே வரான். அது ஏன்னா பணக்காரனுக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. மைண்ட் செட்டுனா அவனோட நினப்பு, அவனோட சிந்தை எல்லாமே எனக்கு பணம் இருக்குது, தேவைக்கு உண்டான பணம் இருக்குது. உண்மையிலே அவன்கிட்ட இல்லாட்டினா கூட அவன் அப்படி நினைக்கிறான். அதனால் அவனை தேடி பணம் வருது. அதே சமயத்தில் இல்லாதவன் இல்லைன்னு சொல்கிறதுனால பணம் அவனை விட்டு விலகி ஓடுது. ஓகேயா? ஸோ அந்த வெல்த் கான்ஷியஸ்னஸ், வெல்த் மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணக்கார மைண்ட் செட்டு இருக்கவங்களுக்கு பணம் அவங்கள தேடி வருது. அந்த பணக்கார மைண்ட் செட் இல்லாதவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகேயா? அதுதான் இதில் சொல்கிறாரு. இப்போது இதில் என்னென்னா, இப்போ நிறைய பேர் இவர்கிட்டயே போய் சொல்லியிருக்காங்களாம், சார் உங்களோட கிளாஸ் எல்லாம் கேட்டேன், இல்லை உங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரியே ஐ எம் அ மில்லியனர் நிறைய தடவை சொன்னேன், ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நான் வந்து மில்லியனர்னு சொல்லும்போதே நீ மில்லியனர் இல்லையேடா அப்படின்னு உங்களோட உள் வாய்ஸ் இன்னொரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கே, அதனால தான் உங்களுக்கு பணம் வரல. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னத்தை செஞ்சுறதுனே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் மனசு ஒன்று வேறு சொல்லுது, உள் மனசு வேறு சொல்லுது, வெளியே வாய் வேறு சொல்லுது. அப்போ எதைத்தான் நான் எடுத்துக்கிறது? அதனால நான் ஒன்றுமே எடுத்துக்கல, நான் சிவனேன்னு உட்காந்துருக்கேன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள்கிட்ட பேசும். ஓகே, அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். அதனால் இவர் முன்ன சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, பை டே அண்ட் பை நைட் ஐ எம் ப்ராஸ்பர்டு இன் ஆல் மை வேஸ். அதாவது ராயும் பகலும் எனக்கு நான் நிறைய என்னென்னமோ பிளான் பண்ணுறேன், அந்த பிளானிங் எல்லாம் நடக்குது. ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ வேறு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ரெண்டாவது, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆழ் மனசுக்கு நிறைய ஐடியாஸ் உண்டு. இது நடக்குமா, இதுக்கெல்லாம் எப்போ போகிறது, இதெல்லாம் எப்படி நடக்கும், வெறும் முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஒதுக்கின விஷயம் கூட, அதை கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நல்லபடியாக எடுத்து செஞ்சு தர முடியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கொண்டு போகணும். ஓகேயா? ரெண்டாவது, இந்த என்ன இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க, மணியோட வேல்யூ குறையுது கூடுது, அந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசங்கள் நாட்டுக்கு நாடு வருது. அப்படி அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் சரியுது, போட்டதெல்லாம் நஷ்டமாச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வந்தால் ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான். ஒரு 10 ரூபா போட்டு அது மார்க்கெட் சரிஞ்சிருச்சுன்னா உலகம் பூரா தண்டோரா போட்டு சொல்லிகிட்ருப்பான். அது வேறு விஷயம். ஆனால் கூட அந்த பணத்தோடு சேரும். அதனால் பணம் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இதையும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது பணம் இல்லாதவங்கெல்லாம் பணக்காரவங்களை பார்த்து வயித்தெரிச்சல் படுறாங்க. அதாவது அவன் 4 கார் வச்சுருக்கான், 5 பெட்ரூம் அவன் வீட்டில்,
ஒரு பிள்ளை குட்டி ஒன்றும் கிடையாது, இவன்லாம் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான், என்னத்தை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒரே ஒரு பையன் இருக்கான், அது தருதலை, அப்போ உண்டாக்குன பைசாவெல்லாம் சொத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அதெல்லாம் அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம பேசவே கூடாது. இதில் உள்ள என்ன அதுக்கு உண்டான அர்த்தம் தொனிக்குதுன்னா, வெளியே வருதுன்னா, அவன் மேலே நம்ம பொறாமைப்படுறோம். இந்த பொறாமைப்படுறது ரொம்ப கெட்ட விஷயம். அவனுக்கு இன்றைக்கி இவ்வளோ, அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அவன் ஓஹோன்னு இருக்கான்னா, அவன் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். அவன் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்ச புண்ணியந்தான் அவனை இந்த ஜென்மத்தில் ஓஹோன்னு வாழ வைக்குது. அவனும் கஷ்டப்பட்டுருக்கான், அவனும் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த ஜென்மத்தில் இன்னும் கொஞ்சம் நிலைமை நல்லா இருக்குது. அவன் பணக்காரனாக இருக்கான், அவன் என்ஜாய் பண்ணுறான், அவன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை காரை மாற்றுறான், புது கார் வாங்குகிறான், வீடாக அங்கங்கே வாங்கி வைக்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் சேருது, அவனுக்கு அந்த மில்லியனர் மைண்ட் செட் ஆல்ரெடி உண்டு. அதனால பணம் அவனை தேடி ஓடி வருது. ஓகேயா? ஸோ நமக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனா நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். முதல் காரியம் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். பணத்தை பற்றின தப்பான ஒப்பீனியனை எல்லாம் மாற்றணும். பணம் இருந்தால் வேறு ஒன்றும் இருக்காது, பணம் இருக்கவனுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது, வேறு எந்த பொருளும் அவனுக்கு பொருள்னா ஆண்டவன் சைட்லேருந்து ஒன்றும் அவனுக்கு கிடைக்க போகிறதில்ல. அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போதே அவன் மேலே உள்ள ஒரு குறைபாடுனால தான், அதாவது அவன் மேலே உள்ள ஒரு பொறாமையினால தான் நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். கட்டாக பணம் கட்டி புதைச்சி வச்சுருக்கான் மண்ணுக்கடியில். இவனையெல்லாம் என்ன பண்ணுறது? அறுத்த கைக்கு உப்பு போட மாட்டான், எச்சி கையாலேயும் காக்கா விரட்ட மாட்டான். இவனுக்கெல்லாம் கோடிகள் கொடுத்துருக்காங்க சாமி. எனக்கு எவ்வளோ ஐடியாஸ் இருக்குது, எல்லாம் பண்ணியிருப்பேன், நமக்கு தான் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரே பையன். இப்போது காசு கொடுக்காததெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட தலையில் எழுத்து, நம்ம பிறந்த நேரம், அதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போல்லாம் எந்த காலத்துலேயும் இந்த அரிசிக்காகலாம் வாங்கி வைக்க போகிறதில்ல இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் இப்போ செய்கிறதா தோணலை. அதனால் காசு உள்ளவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஓகே, அது இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். காசு இல்லைன்னு இல்லைங்கிற பாட்டு பாடிட்டு நடக்கக்கூடாது. இல்லாட்டினா கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் அதில் இருக்குன்னா இருக்குது, இல்லாட்டினா கொஞ்சம்தான் இருக்குது, அடியில் கிடக்கு, பாத்திரத்துக்கு அடியில் கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இல்லைன்னா இருக்குது. எது உண்மையிலே ஒருத்தன் இறந்து போயிட்டாங்க கூட அவங்ககிட்ட பைசா இருந்திருக்கு, அவன் எதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணுமே தவிர வைத்தெரிச்சலோடு எதுவுமே பேசக்கூடாது. ஓகேயா? பணம் இருக்கிறவனை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளும் கஷ்டப்பட்டோம்னா நமக்கும் அந்த பைசா வரும், அந்த காசு நம்மளையும் தேடி வரும். ஏன்னா காசுங்கிறது எங்கேயும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க போகிறதே கிடையாது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போது இந்த பொறாமை கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இப்போ இந்த பணம் வர்றதுக்கு நமக்குள்ள தடைகளாக இருக்கிறது என்னன்னு கேட்டோம்னா, அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டு சரியில்லை. ஓகே, மற்றவங்கள பற்றி பொறாமப்படுறது, அவங்கள பற்றி அவதூறு பேசுறது, அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. ஓகே, அப்போது நமக்குள்ளே நமக்கு நிறைய அடைப்புகள் இருக்குது. இந்த சக்ராஸில் அடைப்புகள் இருக்க மாதிரி மணிப்பூரகத்தில் அடைப்பு இருக்குது. பல அடைப்புகள் இருக்கிறதுனால தான் ஒரு சிலவங்கள்லாம் என்ன தொட்டால் கை வச்சாலும் அவங்களால சோபிக்க முடியல. ஓகேயா? அது ஒரு பாயிண்ட்டு.
அப்போது ஆப்ஸ்டக்கிள்னால் என்ன, தடைகள்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த காரணங்களெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே திருப்பியும் உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். 1ஆந்தேதிக்கும் 31ஆந்தேதிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லா நாளும் ஒரே மாதிரி நிறைய பணம் கல்லாப்பட்டியில் வச்சு செலவு பண்ணுவீங்க, தான தர்மம் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்லீப் அண்ட் க்ரோ ரிச். ஸ்லீப் அண்ட் க்ரோ ரிச்னால் என்ன, நம்ம டெக்னிக்கு. நீ தூங்கி ரிச் ஆகணும்னு சொல்லலை, நம்ம டெக்னிக்கை பிரயோஜனப்படுத்தணும். அது என்ன டெக்னிக்கு, வெல்த்துங்கிற தாரக மந்திரம். வெல்த்துனா பணம். அப்போது தூங்க போகிறதுக்கு முன்னே இந்த வெல்த் அண்ட் சக்ஸஸ் 2 சொன்னார்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் 2 வார்த்தையை போடுறேன். ஸோ இந்த 4 வார்த்தையும் நம்ம தினமும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பண வரவு அதிகரிக்கும். ஓகே. அது அப்போ என்ன வார்த்தை சொல்லணும், கடவுளோட கிரேஸ் வேணும், ஹெல்த் வேணும், வெல்த் வேணும், சக்ஸஸ் வேணும். இது 4 இருந்தால் தான் நம்மளால் நல்ல விதத்தில் வாழ முடியும். ஓகே, அதுதான் அவர் சொல்கிறார். ஸோ வெல்த்து அப்படின்னு சொல்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னே, காலையில் எந்திரிச்ச உடனே. இல்லை வெறும் மொட்டைக்கட்டையாக வெல்த்துன்னு எப்படி சொல்கிறதுனா, வெல்த்துங்கிறது நான் சொன்ன மாதிரி கிரேஸ், காட்ஸ் கிரேஸ், ஹெல்த், வெல்த் அண்ட் சக்ஸஸ். இப்படி இந்த ஆர்டர்லேயே நம்ம சொல்லிட்டு போகலாம். ஓகே. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு கூடுதல் பணத்தோட ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். ஐ எம் அ மணி மேக்னெட். நானே மணி மேக்னெட்டாக இருந்து பணத்தை எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல வழியில் ஈர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். ஓகே. ஸோ இதெல்லாம் கேட்டு 2 வீடியோ கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு நம்மளோட அப்ரோச்சில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.